ஓகே, இப்போ வந்து யூனிட் 5ல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் 5ல் தேர்ட் டாபிக் ஃபில்லிங் ஃபார்ம்ஸ் ஆன்லைன் அண்ட் மேனுவல் ஆஃப்லைன், கிரியேஷன் ஆஃப் அக்கௌண்ட், ரயில்வே ரிசர்வேஷன், ஏடிஎம் கார்டு, டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு. இதுக்கெலாம் நம்ம வந்து ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், ஆன்லைனில் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் ரயில்வேஸில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஆன்லைன் ஆஃப்லைன் ஃபார்ம்ஸ் ஆர் போத் மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூசர்ஸ். But they differ in the delivery, computation and processing methods. Here is the breakdown of definition and typical online form அப்படின்றது. இது வந்து ட்ரெடிஷ்னல் நம்ம எழுதுறதுக்கு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன், அவ்வளோதான். தே ஆர் அக்சஸ்ட், கம்ப்ளீட்டட், சப்மிட்டட், இன்டர்நெட், டிப்பிக்கலி வெப் ப்ரௌசர் வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் ஆன்லைன் நம்ம வந்து பண்ண முடியும். இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் ஆப்லாம் வச்சுருப்பாங்க, அதுதான் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆஃப் ஐஆர்சிடிசி. ஒன்றும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போகிறீங்க, ஐஆர்சிடிசின்னு டைப் பண்ணுங்கள். இருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம நேரடியாக என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க. ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோர் போயிட்டோமா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், சர்ச்சில் போயிட்டு ஐஆர்சிடிசி போட்டுட்டோமா. எங்கெங்க வாங்க, அந்த இது தேவையில்லை. நான் தான் இதான் அஃபிஷியல் ஐஆர்சிடிசி. ஏற்கனவே நான் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் உள்ளே போகிறேன். உங்களுக்கு இதுலேயே சொல்லி கொடுத்துட்றேன், சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஐஆர்சிடிசிக்குள்ளே நான் ஏற்கனவே எல்லாமே அப்டேட் பண்ணனால ஈஸியாக ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்து போனதுக்கப்புறம் ஓகே, இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதையும் இப்படி வர மாட்டேங்குது. ஓகே, லாகின் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாகின் கொடுக்கணும். இதான் வந்து ஹோம் பேஜ். லாகின் கொடுத்தனே நான் எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட்றனால ஃபிங்கர் வச்சுருக்கேன். ஏற்கனவே அப்படி இல்லைன்னா நீங்கள் யூசர் நேம் இந்த இருக்குல்ல மேலே, கமான் இந்த இருக்குல்ல, இதில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இருந்தால் ஜிபேக்கு ஃபோன்பேக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஜெனரேட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம இந்த கேப்சா கொடுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டே இருக்கனால ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோன்னே ஓப்பன் ஆயிடுது. இப்போ நான் ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின், ஃப்ளைட் எல்லாமே இதில் புக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெயின் வந்து இப்படி புக் பண்ணுறேன். இப்போ வந்து புக் டிக்கெட் போகிறேன். அதில் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த இருக்குல்ல இந்த இருக்குல்ல புக் டிக்கெட் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னை எக்மோர் போகிறேன். எல்லாமே ஷார்ட் ஃபார்மில் தான் வரும். போட்டேன்னா இந்த பாருங்கள், சிபின்னா கோயம்புத்தூரோட ஷார்ட் ஃபார்ம், எம்எஸ்னா சென்னை எக்மோர்.com. இப்போ கோயம்புத்தூரில் இப்போ இந்த டேட்டில், இப்போ டேட் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி சத்தியமாக டிக்கெட் கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு ஜூன் மாதம் இல்லைன்னா மே மாதம் 30ஆம் டிக்கெட் புக் பண்ணுறேன். போட்டுட்டு டிக்கெட் புக் பண்ணுறேன். ஆல் கிளாஸஸ் கொடுத்துட்டேன். கோட்டா ஜென்ரல் கோட்டா கொடுத்துட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து எக்மோர் போகிறேன், சரிங்களா? இப்போ சர்ச் ட்ரெயின் இந்த இருக்குல்ல, சர்ச் ட்ரெயின் இதை வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டோன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோன்னா இந்த அவைலபிள் ஷீட் காமிக்கும். சிசினா உட்காந்துட்டு போகிறது. ரேட் உங்கள் கீழே வந்துருச்சு பாருங்கள், 1215. இதே மாதிரி சிசினா நம்ம கொஞ்சம் இதாகுது. நம்ம கொஞ்சம் ஏழை குழந்தைகளாக இருக்கனால உட்காந்துட்டு போகிறத பார்ப்போமா, வெறும் 190 தான். இந்தா போட்டுக்கலாம். இப்போ அவைலபிள் காமிக்குதான். இப்போ நான் மாஸ் இன்டர்சிட்டியில் இந்த ட்ரெயினில் 30ஆம் மே மாதம் காலையில் 6 மணிக்கு போகிறேன். மதியானம் 1 மணிக்கு சென்னை எக்மோரில் விட்டுரும் இல்லையா? இப்போ நான் இந்த அவைலபிளில் கொடுத்து புக் பண்ண போகிறேன். இந்த இருக்குல்ல பேசஞ்சர் டீட்டெயில்னு கீழே காமிக்குதா. இது இங்கே உள்ளே போகணும். போனதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு மேலேயே வந்துடுது. தம்பி 6:20 ட்ரெயின் எடுத்துருவாங்க, ஒன்று விட்டுருவாங்க. உன்னோட இதை ஆட் பண்ணணுன்னே செலக்ட் பேசஞ்சர் காமிக்குதா. இங்கே வந்து ஆட் நியூ கொடுக்கணும். கொடுத்துட்டு நேமு, ஏஜ், ஓகே, மேலாக இருந்தால் மேல், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்னு கொடுத்துக்கலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். மேல் கொடுத்துக்குறோம். நேஷ்னாலிட்டி இந்தியா தான். பர்த் ப்ரிஃபரன்ஸும் கேட்குறோம். விண்டோ சைடு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கமான் போட்டுட்டோமா. எங்க பின்னாடி வாங்க, என்னங்க கொடுத்துட்டு திரும்ப ஆட் பேசஞ்சர் கொடுத்துட்டு ரிவ்யூ ஜேர்னி வரும். இந்த இருக்கு பாருங்கள், தமிழரசன் 26 வயசு, விண்டோ சைட் சீட்டு கொடுத்துட்டு இன்னொரு ஆள் வேணுன்னா நீங்கள் ஆட் நியூ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியே வந்துட்டு
உங்கள் நம்பர், டிக்கெட்டோட நம்பர்னு கொடுத்து ரிவ்யூ ஜேர்னி வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருங்க. இந்த இடத்துல இதில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சீட்டு 210 இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக போய்க்கலாம். இந்த இடத்துல கேப்சா இதை நம்ம கொடுத்துட்டு கேப்சா கொடுத்தோம்னா பேமெண்ட் ப்ராசஸ் கேட்கும். இந்த 208 ரூபா பேமெண்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். நம்ம நாங்கள் கார்டில் இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு வாங்கி சொல்லுவாங்க. அப்புறம் ஓடிபி வரும், அப்படியே நம்ம போட்டோம்னா டிக்கெட் புக் ஆயிரும். இவ்வளோ தாங்க ப்ராசஸ்ஸு. இது என்கிட்ட இருக்குன்னு இருந்தனால உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இதுக்கு மட்டும் தான் போக முடியாமல் இல்லை, எந்த ஊருக்கு வேணால் நீங்கள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் டைப் கூட பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எனக்கு கோயம்புத்தூர் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, கோயம்புத்தூர் டு கோவா போடுவோமா? கோவா, கோயம்புத்தூர், ஓகே, கோயம்புத்தூர் ஜங்ஷன் கொடுத்துட்டோம்னா இந்த சர்ச் ட்ரெயின் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ட்ரெயின் வந்துடும். ட்ரெயின் கோவா டு கோயம்புத்தூர் டைரக்ட் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், கேரளா போடுவோம். Come on baby, let's go on the bullet. கொச்சி, எர்ணாகுளம் போட்டேன்னா இப்போ சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரெயின் வருது, எங்கெங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த அவைலபிள் காமிக்கும். ஓகே, ஸோ இது தாங்க இப்படி ட்ரெயின் புக் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு அப்புறம் பேங்க் எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, நம்ம இன் பர்சனாக போகிறோம், போயிட்டு ஒரு நமக்கு சம்மந்தப்பட்ட பேங்க்கில் போகிறோம், அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க. இந்த ஆதார் நம்பர், பாஸ்போர்ட் இல்லைன்னா டிரைவர் லைசன்ஸ், அப்படி இல்லைன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதில் என்ன இருக்கோ அதை கேட்பாங்க. அப்புறம் இனிஷியல் டெபாசிட் கேட்பாங்க, ஒரு 500 ரூபா போட சொல்லுவாங்க, போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரான்ச் எந்த பிரான்ச்சில் இருக்கீங்களோ அந்த பிரான்ச்சோட இதை பற்றி எழுதணும். அப்புறம் அவங்க ஃபார்ம்லேயே நீங்கள் டவுட் கேட்டால் அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்ன காலமில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கேட்டணும். ப்ளஸ் மினிமம் நம்ம எவ்வளோ வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அமௌண்ட் டீட்டெயில் எப்படி எடுக்கணுன்றதையும் சொல்லுவாங்க. ஆன்லைன் ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது. நம்மளே வந்து அந்த பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு நம்மளே வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இருக்குல்ல பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டு, என்ன அக்கௌண்ட் வேணும், சேவிங்ஸா இல்லை செக்கிங்கா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்பாங்க, கிளிக் பண்ணணும். அதே தான் சேம் ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க, ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அவ்வளோதாங்க, எல்லாமே சிம்பிள் தாங்க. ஒன்ஸ் யூ அப்ரூவ்ட் யூ வில் ரிசீவ் த டீட்டெயில் அண்ட் இன்ஃபர்மேஷன் அக்சஸிங் ஆன்லைன் பேங்க். ஆன்லைன் வந்து என்னென்னா ஸ்பீடாக இருக்கும், நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். இன் பர்சன் ஹெல்ப்பு ஆஃப்லைனில் கிடைக்கும். அக்சசபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அக்கௌண்ட் கேன் பி ஆன்லைன் எப்போயுமே அக்சசபிளாக இருக்கும், ஆஃப்லைன் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் இருக்கும். அவ்வளோதான், இவ்வளோ தாங்க. அடுத்து பாடி லாங்குவேஜ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.